So 7வது அத்தியாயம் திங்க் 11வது ஸ்லோகம் திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பக்திர் பவதி நைஷ்டிகி. 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் சாஹம் பலம் பலவதாம் சாகம் காமராகா விவர்ஜிதம் காமராகா விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு தர்மா விருத்தே பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. காமோ அஸ்மி பரதர்ஷபா. அப்படி திருப்பி சொல்லுங்க. பலம் பலம் பலவதாம் பலசாலிகளின் ச மேலும் அகம் நானே காம காமம் ராக பற்று விவர்ஜிதம் இல்லாத தர்ம அவர்தா தர்மத்திற்கு விரோதமில்லாத பூதேஷு எல்லா உயிரினங்களிலும் காம காமம் அஸ்மி நானே பரத்ருபுஷ பரதர்களின் தலைவனே. மொழிபெயர்ப்பு. பரதர்களின் தலைவா அர்ஜுனா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே. தர்மத்தின் கொள்கை விரோதமில்லாத காமமும் நானே. பொருளுரை. பலசாலி மனிதனின் பலம் பலவீனர்களை பாதுகாக்க மட்டுமே உபயோகிக்கப்பட வேண்டும், அராஜகத்திற்காக அல்ல. அதுபோல தர்மத்தின்படி காம வாழ்க்கை என்பது குழந்தை பேற்றிற்காக மட்டுமே அன்றி வேறு நோக்கங்களுக்காக அல்ல. அதன்பின் அக்குழந்தைகளை கிருஷ்ண பக்தர்களாக்குவது பெற்றோரின் பொறுப்பாகும். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீசைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी सुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे
निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। Okay, Hare Krishna. So Bhagavad Gita, பாகவத்தில் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்கிறார், இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் கிருஷ்ணர் கனெக்ட் பண்ணலினா அது மாயாவாக மாறிடும் அப்படிங்கிறார். இது கிருஷ்ணரே சொல்கிறார், பிரம்மா கிட்ட சொல்கிறார். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி பகவானுக்கு கனெக்ட் பண்ணணுங்கிறார். ஏன் கிருஷ்ணா அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது உண்மை. இந்த உலகத்தில் எந்த பொருளும் நம்மளுக்கு கிடையாது, எல்லாமே அவரோட தான். எல்லாமே அவரோட தான். அவரோட கனெக்ட் பண்ணலினா அந்த பொருள் நம்ம பிரச்சனை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாப்பிட்றோம், டெய்லி நம்ம சாப்பிட்ட உடனே அந்த சக்திங்கிறது உடல் பூரா பரவி ஆகும். அந்த சக்தி போய் ஒரு இடத்துக்கு சேரலின்னு வைங்க, எந்த இடத்துக்கு போய் சேரலையோ அந்த பொருள் கெட்டு போயிடும். அந்த பொருள் கெட்டுரும். சம்டைம்ஸ் அந்த பொருள் கட் பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், சில சக்கரை வியாதி வருதுன்னு வைங்க, சில பேர் கையோ காலோ வெட்டுவாங்க. ஏன்னா அந்த சக்திங்கிறது அங்கே போய் சேரல. அந்த சக்தி போய் சேரலின்னா அந்த பொருள் உபயோகப்படாது. அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் பகவானுக்கு கனெக்ட் பண்ணலின்னா அந்த பொருள் உபயோகம் இல்லாமல் போயிடும். அந்த பொருள் நம்ம பிரச்சனை கொடுக்கும், 100% பிரச்சனை கொடுக்கும். இன்றைக்கி உலகத்தில் அதுதான் நடக்குது. ஸோ இப்போ பார்க்குற ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், பலம் பலவதாம் சாகம்ங்கிறார். பலம் கூட நான் தான் அப்படிங்கிறார். நம்ம எல்லாரும் கொஞ்சம் பலம் இருக்குது, கதவை சாத்திடலாமா? நம்ம எல்லாருக்கும் பலம் இருக்குது. அந்த பலம் ஏதோ நான் டெய்லி நல்லா சாப்பிட்றதுனால எனக்கு வருது அப்படிலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் டெய்லி சாப்பிட்டாகணும், அதனால்தான் பலம் வருதானா? இல்லை, நோ. கிருஷ்ணா தான் பலம் கொடுக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார், நான் தான் பலம் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இது சாஸ்திரத்தில் இருக்குது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டாலும் பலம் வராது. என்ன சாப்பிட்டாலும் பலம் வராது. அது இன்னும் அது நமக்கு உள்ளே போய் சேராது. இது உண்மை. ஆக்சுவலி இது கிருஷ்ணர் தான் அந்த டிசைன் பண்ணுறது. அவர் அந்த டிசைன் பண்ணுறதே கிருஷ்ணா தான். ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்டாலும் பலம் வராது, அது கம்மியாயிட்டே போகும். ஸோ இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா பகவானோட ஐஸ்வர்யங்கள் பற்றி பேசப்படும். ஸோ அவர் சொல்கிறார், இந்த பலம் கூட நான் தான் தரேன். பலம்னா வெறும் ஏதோ புஜ பலம் மட்டும் கிடையாது. ஈவன் ஆன்மீக பலமாக இருக்கலாம், புத்தி பலமாக இருக்கலாம், மனசில் பலமாக இருக்கலாம். எல்லாமே கிருஷ்ணா தான் கொடுக்கணும். நாம்பளாக உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாது, அது இம்பாசிபிள். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற, நான் தான் பலம் தரேன். ஸோ அந்த முன்னாடி சொன்ன மாதிரி கிருஷ்ணா பிரம்மாவுக்கு சொல்கிறார் இல்லையா, இந்த எதுவாக இருந்தாலும் சரி அது கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும். ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்துலையும் சொல்கிறார், ஒரு குழந்தையை பெற்றுக்குன்னா கூட அதுவும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி ஆகணும். கிருஷ்ணர் சொல்கிறார், குழந்தையை பெற்றுக்கோ, நோ ப்ராப்ளம், கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுங்கிறார். பண்ணலினா அந்த குழந்தை எனக்கு பிரச்சனை பண்ணும். இது உலகம் பூரா நடக்கிறது, இல்லைலாம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த குழந்தைங்கிறது நான் தான் தரேன் அப்படிங்கிறார். பகவத்கீதை பல இடத்துல சொல்கிறார், பீஜாமாம் சர்வ பூதானாம் அப்படிங்கிறார். பீஜாமாம் சர்வ பூதா, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் குழந்தை பிறக்கிறது, அது நான் தான் அந்த வித்து வைக்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணும், என்ன குழந்தை வராது. அப்போ அந்த குழந்தையும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த குழந்தை மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வரும். அது பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர்.
இது வந்து கிருஷ்ணர் பிரம்மாட்ட சொல்கிறார். அதே கிருஷ்ணர் ரிஷபதேவரா வந்து இந்த வார்த்தையும் சொல்கிறார். शिष्य राधा श्याम सुंदर की जय, पंच तत्व की जय, शिल प्रभुपाद की जय. ரிஷபதேவரா வந்தும் அவர் சொல்கிறார், அவங்க பசங்களுக்கே சொல்கிறார். ரிஷபதேவர் அவருக்கு 100 பசங்க. ரிஷபதேவருக்கு அவருக்கு ஒரு 50 வயசு ஆனோன்னே பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ட்டார். 50 வயசு ஆனோன்னே கூப்பிட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன், தந்தையாக நான் என்ன சொல்லணுமோ சிலதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறார். அப்போது பசங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, குரு ஆகாத அப்படிம்பார். ஃபஸ்ட்டு குரு நசஸ்யாச் அப்படிம்பார், குரு ஆகாத. அதுக்கப்புறம் சொல்கிறார் பதி நசஸ்யாச், பத்தினா கணவன், ஹஸ்பண்ட் ஆகாத அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பிதா நசஸ்யாஜ், தந்தையும் ஆகாது அப்படிங்கிறார். தென் ஜனனி நசஸ்யாஜ், தாயும் ஆகக்கூடாதுங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா கார்டியனாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார், தேவரும் ஆகாது அப்படிங்கிறார். 5 பேர் சொல்லி ஆகாது அப்படிங்கிறார். ஒருவேளை தந்தை ஆகணும், தாய் ஆகணும், இல்லை கணவன் ஆகணும், குரு ஆகணும்னா ரிஷபதேவர் சொல்கிறார், உன்னை நம்பி இருக்கிறவங்க அடுத்த ஜென்மம் எடுக்காது பார்த்துக்கோ, பண்ண முடியுமா அந்த பொறுப்பு எடுத்துக்கோ, இல்லை எடுக்காது அப்படின்ட்டார். அப்படியே சொல்லிட்டாங்க, எடுக்காது அந்த பொறுப்பு அப்படின்னு. என்னென்னா அது என்னோட கனெக்ட் பண்ண முடியும்னா பொறுப்பு எடுத்துக்கோ, பண்ண முடியாத அந்த பொறுப்பு எடுக்காத, பிரச்சனை வந்துருங்கிறார். ஸோ கிருஷ்ணன் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், தர்மா விருத்த பூதேஷு காமோ அஸ்மி பரதர்ஷபா. தர்மத்துக்கு விருத்தமில்லாத காமம், குழந்தை பெற்றுக்கணும், ஆனால் இந்த குழந்தை பக்தி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் ஓகே பெற்றுக்கோ அப்படிங்கிறார். தட்ஸ் ஓகே, இல்லைன்னா வேண்டாங்கிறார், பிரச்சனை கொடுக்குங்கிறார். இது உண்மை, இது பாகவத்தில் இருக்குன்னு அது உண்மை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது உண்மை. இந்தியாவில் இப்படி இருக்காங்க. நீங்கள் பூரியெல்லாம் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். இன்றைக்கும் பூரியில் அது பாரம்பரியமாக வரக்கூடிய கோவில். இன்றைக்கும் அந்த பூரியில் அந்த ஊரில் வந்து பூரி ஜெகநாதருக்கு என் பையன் போய் சேவை செய்யணும், அதுக்காக பையனை பெற்றுக்குவாங்க. இன்றைக்கும் அது நடக்குது, இது உண்மை. ஆக்சுவலி அவங்க அதுக்காகவே பையனை பெற்றுக்குவாங்க. என் பையன் வந்து ஜெகநாதர் போய் சேவை செய்யணும், என்ன செய்யணும், தேங்காய் திருவணும்பாங்க. இது உண்மை. ஆக்சுவலி தேங்காய் திருவனுக்காக பையனை பெற்றுக்குவாங்க. என் பையன் போய் தேங்காய் திருவணும் ஜெகநாதருக்கு. இன்றைக்கும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். உலகத்தில் யாருக்கும் அத்தனை சர்வன்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் 600 பேர் ஒர்க் பண்ணுவாங்க கிச்சனில் மட்டும். எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஆளுக்காக 600 பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் ஜெகநாதருக்காக அத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 100-200 பேர் தேங்காய் திருவாங்க. அவங்க வேலையை அதுதான். அந்த வேலை செய்யறதுக்காக குழந்தை பெற்றுப்பாங்க. அதுக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி அது போயிட்டுருக்கு, அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலைன்னா கிருஷ்ணரே சொல்கிறார் பிரம்மாட்ட, அது மாயையாக மாறிடுங்கிறார். அப்படின்னு என்னென்னா அந்த பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு நினைப்பேன், ஆனால் கொடுக்காது. அது என் பணமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செல்வாக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணலைன்னா அந்த பொருள் எனக்கு பிரச்சனை கொடுக்கும். அது கிருஷ்ணரே சொல்லிட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் அத்தனை பொருள் என்னடுதுங்கிறார் கிருஷ்ணன். அப்படி தான் சொல்ல, எல்லாமே என்னடுது, ஸோ எனக்கு தான் கனெக்ட் பண்ணுங்கிறார். அது கரெக்ட். அவரே சொல்ல, இது என்னடுது, ஸோ எனக்கு கனெக்ட் பண்ணும், பண்ணலைன்னா பிரச்சனை கொடுக்கும். ஸோ அப்போ நாம் வந்து நம்ம உடல்னு சொல்கிற இந்த உடலும் நம்மளுக்கு கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிற அதுவும் என்னடுதுங்கிறார். இந்த உடலும் நம்மளது கிடையாது, மனசும் நம்மளது கிடையாது, புத்தி நம்மளது கிடையாது, எதுவுமே நம்மளது கிடையாது. அதனால தான் கிருஷ்ணா சொல்கிற இது எல்லாமே எனக்கு யூஸ் பண்ணுங்கிறார். பகவத்கீதையில் இருக்கு. அவரே சொல்கிறார், மையர்ப்பிதா மனோபுத்திர் அப்படிங்கிறார். புத்தி மனசு எனக்கு அர்ப்பணம் பண்ணிடாது, எனன்றதுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நீ எந்த வேலை செஞ்சாலும் எனக்காக தான் செய்யணுங்கிறார். அதுவும் சொல்கிறார் கிருஷ்ணா. எந்த வேலை செஞ்சாலும், ஒரு வேளை கொலையாக பண்ணால் கூட எனக்காக தான் பண்ணும்.
ஒரு ஸ்லோகா இருக்குது, கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, நீ கொலை பண்ணு, நோ ப்ராப்ளம், ஒரு பாவம் வராது, நான் சொல்கிறேன்ல பண்ணுங்கிறார். ஸ்லோகா இருக்குது. ஏன்னா அர்ஜுனர் கொலை பண்ணணும் யுத்த நேரத்தில். நோ ப்ராப்ளம் பண்ணு, நீ கொலை பண்ணாலும் பண்ணாத மாதிரி வரும், ஏன்னா நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும்போது தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம ஒரு அமைதியாக வாழ முடியும், இல்லை முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்தவங்க பொருள் என்னதுன்னு சொல்லி நான் குதிச்சுட்ருக்கேன், ஆடுறேன். அங்கே தான் பிரச்சனை வரும். கண்டிப்பாக நம்ம பொருள் யாராவது எடுத்துக்கிட்டால் சும்மாவே இருப்போம், நாம் சும்மா இருக்க மாட்டோம். அது அவரோட பொருள், எல்லாமே கிருஷ்ணரோட பொருள் தான். அது நான் எடுத்துக்கிட்ட என்னன்னு சொந்தம் கொண்டாடினா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, ஸ்தேனேவ சஹா, ஸ்தேனான திருடன் அப்படிங்கிற கிருஷ்ணா. அவன் திருடன் ஆயிடுறான், திருடன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? முடியாது. திருடனுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் ஏன் எல்லாம் பயப்படுறாங்கன்னா, திருடிட்டான். பகவானோட பொருள் இவன் திருடன், அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கும்? ஒரு மாதிரி பயம் இருக்கும். என்ன நடக்குமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோன்னு தேவையில்லாத பயம்தான் இருக்கும். அது சரியான பயமெல்லாம் கிடையாது, தேவையில்லாத பயம். ஒன்றும் நடக்காது, ஆனால் இவன் திருடுனுங்காட்டி பயம் வந்துடும், ஏதாவது ஆகிடுமோ, திருடிட்டான் இல்லையா. ஸோ அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் 9வது அத்தியாயத்தில், எதை பண்ணாலும் எனக்காக பண்ணிவிடு, எல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணுன்னு கிருஷ்ணர் இங்கேயும் சொல்கிறார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா, ये चैव सात्विका भावा राजसस्तामसश्चये मत्तेवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि. சத்வம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். இவ்வுலகின் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களின் கீழ் நடைபெறுகின்றன. ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவை என்ற போதிலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. உதாரணமாக, நாட்டின் சட்டப்படி ஒருவன் தண்டிக்கப்படலாம், ஆனால் அச்சட்டத்தை விதிக்கும் மன்னன் அதற்கு உட்பட்டவன் அல்ல. அதுபோல ஜட இயற்கையின் குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவை பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதனால் அவர் நிர்குண குணங்கள் அவரிடமிருந்து தோன்றினாலும் அதனால் பாதிக்கப்படாதவர் எனப்படுகிறார். இது பரமபுருஷ பகவானின் விசேஷ இயல்புகளில் ஒன்றாகும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், சத்வா, ரஜா, தமா. இந்த உலகத்தை நம்ம எல்லாருமே இந்த 3 குணத்துக்குள்ளே தான் இருப்போம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த குணங்களோட அதிபதி யாருன்னா கிருஷ்ணா தான். அவர் தான் அதிபதி. ஆனால் இந்த 3 குணங்கள் அவர் எதுவும் பண்ணாது. நம்ம பகவான் சொன்னபடி கேட்கலைன்னா இந்த 3 குணங்கள் யூஸ் பண்ணி தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவார். ஆக்சுவலி எப்படி கவர்மெண்ட் சொன்னபடி ஒருத்தர் கேட்கலைன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அது மாதிரி நம்மளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு இந்த 3 குணங்கள் யூஸ் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கயிறு மாதிரி தான். ஆனால் நமக்கு அந்த கயிறெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த 3 குணங்கள் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவார். அந்த 3 குணத்துக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 3 குணத்தில் இருக்கும் பொழுது நம்ம புத்தி பர்ஃபெக்டாக வேலை பண்ணாதான். இது கிருஷ்ணரே சொல்கிறார். 3 குணத்துக்கு அப்பாற்பட்ட வந்தாகணுங்கிறார். ஏன்னா இந்த 3 குணத்துக்குள்ள இருக்கும்போது என்ன நம்மளோட திங்கிங், நம்ம எப்படி யோசிப்போம்னா, இந்த பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், அந்த பொருள் எனக்கு பிரச்சனை கொடுக்கும், இல்லை இங்கே போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை அங்கே போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நானாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். அத்தனை கணக்கும் தப்பாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாது. தப்பாக கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் தப்புன்னே தெரியாது.
இது கிருஷ்ணரே சொல்கிறார். நீயா நினச்சிக்கிற இது சேஃப்டி, சேஃப்டினா பாதுகாப்பு நீயா நினச்சிக்கிற அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்கிறார். நம்மளாம் அப்படி தான் நினைப்போம், இது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு. இந்த உலகத்தில் எதுவும் பாதுகாப்பு கொடுக்காது எக்ஸப்ட் கிருஷ்ணா. அது அவரே சொல்லிட்டார். என்ன தவிர உனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாமெல்லாம் ஏதோ ஒரு கணக்கு போடுவோம். ஓகே, இவ்வளோ வயசாகிடுச்சு, பேங்க்கில் இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, நான் பாதுகாப்பாக இருக்கேன். நமக்கு அந்த திங்கிங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பில் ஒன்றும் கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் அது என்னை பாதுகாக்காதுன்னு எப்போ தெரியும்னா மரண நேரத்தில் தெரியும். ஆனால் டூ லேட் அது. மரணத்தில் தெரிஞ்சு எதுவும் காப்பாற்றாதாட்டிருக்கேன். என் கூட என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் எல்லாம் காப்பாற்றுவான்னு நினச்சேன், எல்லாம் விட்டுட்டானுங்க நம்மளை. தோணும், 100% தோணும், வெளியே சொல்ல முடியாது. 100% தோணும், வெளியே சொல்ல முடியாது. ஸோ கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதை சொல்கிறார், இந்த சேஃப்டிங்கிறது நான் மட்டும்தான் கொடுக்க முடியும், நீயா கணக்கு போடாத அப்படிங்கிறார். ஜஸ்ட் லைக் ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தை கண்டிப்பாக சேஃப்டி பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு வேணால் தெரியும், அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தையாக நினச்சிக்கலாம் இது எனக்கு சேஃபாக இருக்கும், அது எனக்கு சேஃபாக இருக்கும். நாம் பார்த்தோம்னா அந்த குழந்தை அது கண்டபடி கணக்கு போடுன்னு தெரியும். அதனால தான் பாருங்கள், வீட்டில் ஒரு வயசு 2 வயசு குழந்தை எல்லாம் கதவும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பால்கனியில் இருந்தால் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது அது எங்கே போய் விழுந்துடும். நமக்கு தெரியும் விழுந்துடும், அது போய். அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. நாம்ளும் அது மாதிரி தான் என்னென்னமோ சேஃப்டி கொடுக்கும் நானாக கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், கொடுக்காது அப்படிங்கிறார். கொடுக்காது, உனக்கு எதுவுமே கொடுக்காது, நான் தான் கொடுப்பேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி கேள் அப்படிங்கிறார். அனன்ய சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியா. நான் மட்டும்தான் சேஃப்டி கொடுப்பேன், யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா நினச்சிட்டு நான் சொன்னபடி செய்யுங்கிறார். ஸோ அப்போ அந்த கிருஷ்ணா சொன்னபடி கேட்கல, இந்த 3 குணத்துக்குள்ளே போயிடுவோம், சத்வா ரஜா தமா. ஆனால் இந்த 3 குணங்கள் பகவானை பாதிக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கிருஷ்ணரே சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் பகவான் ராமச்சந்திராகட்டும் கிருஷ்ணராகட்டும் ஏதோ ஒரு மனிதன் மாதிரி பேசுகிறாங்க. அது தப்பு. அவங்க மனிதன் மாதிரி வருவாங்க. பகவான் அப்படியே சொல்கிறார், அவஜானந்தி மாமூட மானுஷம் தனுமாசிரித்தம். மனிதன் மாறி வருவேன் அப்படின்னு என்ன, மனிதன் கிடையாதுன்னு அர்த்தம். அது மாறி வருவேன், அவ்வளோதான். நான் மனிதன் கிடையாது. அவருக்கு இந்த 3 குணமெல்லாம் எஃபெக்ட் பண்ணாது. அப்போ அந்த ராமராகட்டும் கிருஷ்ணாகட்டும் என்ன சொன்னாலும் பர்ஃபெக்ட், அவங்க எது செஞ்சாலும் பர்ஃபெக்ட். அதில் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. புத்தி இல்லாத ஏதோ பேசுவாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த 3 குணங்கள் அவர் கையில் தான் இருக்குது, எல்லாம் அவர் தான் அதிபதி. அண்ட் கிருஷ்ணர் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்த 3 குணங்கள் விட்டு நம்ம தப்பிக்கணும்னா நம்ம சக்தியால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுவும் சொல்லிட்டார், நாம்பளாக நினச்சாலும் தப்பிக்க முடியாது, கிருஷ்ணர் தான் தப்பிக்க வைக்கணும். அவர் தான் தப்பிக்க வைக்கணும். ஆனால் அவர் அது பண்ணணுன்னா அவர் சொன்னபடி நான் கேட்கணும். மாமேவ பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்தித்தே அப்படிங்கிற கிருஷ்ணா. மாம் ஏவா, எங்கட சரணாகதி பண்ணணுங்கிறார். ஸோ பகவான் சொன்னபடி கேட்டால் தான் இந்த 3 குணத்திலேருந்து வெளி வருவோம். அப்போ தான் ஒழுங்காக யோசிப்போம். இல்லைன்னா தப்பாக தான் யோசிப்போம். நோ டவுட் என்னென்னமோ யோசிப்போம். உண்மையை சொல்லப்போனால் நம்ம எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக யோசிப்போமோ நமக்கு தெரியாது. அவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக யோசிப்போம். இது உண்மை. ஆக்சுவலி பகவத்கீதை படிக்கும்பொழுது தான் தெரியும் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறேன்னா. அவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக யோசிப்போம். ஸோ அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், மயத்தியக்ஷேன பிரகிருதி, இந்த மொத்த உலகம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ எங்கிட்ட சரணாதி பண்ண தான் தப்பிப்பேன், இல்லை முடியாதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா
இங்கே 3 குணங்கள் பற்றி வரும். திரிபிர் குணாமயை பாவேர் ஏபி சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் மூகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்கற்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருளுரை: முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரமபுருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேர முடியுதுல்ல? ஓகே. ஸோ இங்கே கிருஷ்ணரே சொல்கிறார், இந்த 3 குணத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பகவானை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம்ங்கிறார். அது அவரே சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சம்டைம்ஸ் சில பேர் கோவிலுக்கெல்லாம் போகும் பொழுது, இல்லை சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க, மஸ்ஜிதுக்கு போவாங்க. யாராவது சொல்லுவாங்க, மேபி கோவிலில் கூட, இந்த பூஜை பண்ணி எல்லாம் பிரச்சனை போயிடும், இல்லை எங்கேயோ ஒரு கோயிலை பேரை சொல்லி அங்கே போய் ஒரு மொட்டை போடு, அங்கே ஒரு பூஜை பண்ணி எல்லாம் போயிடும், சரியாக போயிடும். இது ஊரே ஏமாத்துறது. இதெல்லாம் ஊரே ஏமாத்துறது தான். ஏன்னோ தமிழ் என்ன சொல்லுவாங்க, பிராயஷ்சித்தம், பரிகாரம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் ஊரே ஏமாத்துறது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன் நான் கூட கொலை பண்ணிவிட்டு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடுனா போலீஸ் விட்டுருவாங்களா? நோ, இது சீட்டிங், தப்பது. அது தப்பது, அது சரி கிடையாது. ஸோ பட் ஏன் மக்கள் அது ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னா, 3 குணத்தில் இருக்கும்போது அதை நம்ப தான் செய்வான். அவன் அப்படி தான் இருப்பான். கிருஷ்ணரை இங்கே சொல்கிறார், இந்த 3 குணத்தில் இருக்கும்போது என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படியே செஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜஸ்ட் லைக் டாக்டர் ஒன்று சொல்கிறார், இந்த மாத்திரை நைட்டு சாப்பிடு, இது காலையில் சாப்பிடு, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுன்னு சொல்கிறாரா, செஞ்சுட்டு போயிடணும். அது உக்காந்துட்டு அது என்ன இது நம்ம யோசிக்கக்கூடாது. யோசித்தாலும் புரியாது. டாக்டர் சொல்கிறாரு, அப்படியே போயிடணும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், இதை செய் அதை செய்யாதுன்னு அப்படியே போயிடணும். அதை நம்ம உட்காந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். நான் அவரே சொல்கிறேன், 3 குணத்தில் இருக்கும்போது புரியாது. ஸோ அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா ஏமாந்துருவாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பூஜை பண்ண எல்லா பிரச்சனையும் போயிடும்னா அந்த மாதிரி பூஜை கிடையாது. இது உண்மை. அப்படி ஒரு பூஜை கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் மக்கள் அதை நம்புவாங்க. இந்த ஹோமா பண்ணி எல்லா பிரச்சனையும் போயிடுமா? அப்படியெல்லாம் ஹோமாலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது. ஸோ கிருஷ்ணர் இங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறார், இந்த உலகத்துக்கும் நான் புரிய மாட்டேன். ஏன்னா 3 குணத்தில் சிக்கியிருக்காங்க. அதுவும் கலியுகத்தில் ரஜோ குண தமோ குணத்தில் நம்ம எல்லாரும் சிக்கியிருப்போம். நம்ம எல்லாரும் அதெல்லாம் சிக்குவோம். சத்துவாக்கு வரதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சுலபமெல்லாம் கிடையாது. ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும்போது சீக்கிரமாக வரலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா எல்லாம் ரஜோ குணத்தில் சிக்குவோம். ஏன்னா ரஜோ குணத்தில் இருந்தாலே கிருஷ்ணர்னு சொல்கிறார், இன்னொரு இடத்துல வரும், பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். எப்படா பணம் சம்பாதிக்கிறது, எப்போ இந்த உலகத்தில் பெரிய ஆள பிளான் போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பிளானுக்கு எல்லையே இருக்காது, போட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் 2 நாளில் செத்து போயிடுவான்னா 2 நாள்லையும் பிளான் போடுவான். இது உண்மை. ஆக்சுவலி பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறார், டாக்டர் சொல்லியிருக்கார் ஒருத்தன்ட்ட, நீ 3 நாள் நீ போயிடுவ, இன்றைக்கே போயிடுவேங்கிறார். 4 நாள் அது என்ன பொழைக்க வைங்க, சில பிளான் போட்டார் அப்படின்னா. அட நீயே சாவ போடுற, என்ன பிளான் போடுற? பிரபுபாத் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்பான். என்னமோ செஞ்சாலும் என்னமோ என்ன நான் காப்பாற்றிக்குவேன். ஸோ இந்த ரஜோ குணத்தில் இருக்கும்போது நம்ம கண்டபடி பிளான் போடுவோம். அது நமக்கு தெரியாது. பைத்தியக்காரத்தனமாக பிளான் பண்ணுறோம் கூட எனக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் ராவணா பிளான் போட்ட மாதிரி, நீங்கள் ராமாயணம் படிச்சிங்கன்னா தெரியும். ராவன் பயங்கரமாக பிளானெல்லாம் போடுவோம். ஆனால் எல்லா பிளானும் சுக்குநூறாக போயிடுச்சு, பூரம் போயிடுச்சு, ஒன்று கூட நடக்கலை. ஸோ நாமளும் ஒரு மினி ராவணா மாதிரி தான்.
ஒரு சின்ன ராவணா மாதிரி நாமளும் உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ ஆச்சாரியஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சிம்பிள் அந்த கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ செய், தட்ஸ் எனஃப். நம்ம பிளான் எப்படி இருக்கணும்னா அவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும், அதுதான் பிளானாக இருக்கணும். அவரோட பிளான் தான் என்னோடய பிளானாக இருக்கணும். ஆனால் நம்ம பொதுவாக கோவிலுக்கு போயிட்டு நம்ம பிளான் அவர் பிளான் ஆக்க சொல்லுவோம். கோவிலுக்கு போய் இதெல்லாம் நினைக்கிறேன், எனக்கு நீ செய்யுங்க, நம்ம அப்படி தான் செய்வோம். பார்த்தா ஒரு ஆர்டர்ஸ் என்ன கடவுள் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம ஆர்டர் பண்ணால் சர்வர் கொண்டு வருவாள், இட்லி கொண்டா தோசை கொண்டா. அது மாதிரி கோவிலுக்கு போய் சொன்னால் அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ரைட். அவர் என்ன சொல்கிறாரோ அது நான் செய்யணும். நீங்கள் பார்க்கலாம் அர்ஜுனா கடைசியில் அந்த மாதிரி தான் முடிவு எடுக்கிறார். கரிஷே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன். அர்ஜுன் அப்படி தான் முடிவு எடுக்கிறார். நெக்ஸ்ட் பேரை படிங்க. ஜட இயற்கையின் தாக்கத்திலுள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான். மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவர். சத்வகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்கள் வைசியர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வு வாழ்பவர் ஆவார். இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும் மறுபிறவியில் நாம் என்னவாக ஆகப்போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாய சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லீம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம். அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகிறோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாளிகள் இஜட திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். முடியுதா? செகண்ட் பேர் இல்லை, இன்னொன்று பேர் இல்லை, செகண்ட் பேரை முடிஞ்சு. ஓகே. ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம்பளே ஒரு மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், ஒரு மாதிரி ஒரு உடல் அமைப்பு, ஒரு மாதிரி ஒரு மனசு புத்தி ஒரு அமைப்பு, இதெல்லாம் விதி தான். இது விதி பிரகாரம் தான் நடக்கும். நாம்ளே ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம்னா சும்மாலாம் கிடையாது. விதி இருக்குது. நான் இந்த மாதிரி குடும்பத்தில் போய் பிறக்கணும், இந்த மாதிரி உடல், இதெல்லாமே விதி தான். ஆனால் மேபி சம்டைம்ஸ் நம்ம விதினால் ஒரு மோசமான குடும்பத்தில் பிறந்தாலும் ஹை கிளாஸாக வரலாம், முடியாதெல்லாம் கிடையாது, அது முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அது பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அது ஒழுங்காக யூஸ் பண்ணால் ஹை கிளாஸ் ஆகலாம், இல்லைன்னா லோ கிளாஸும் போயிடும். அதுவும் நடக்கும். இது நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப ஹை கிளாஸான ஃபேமிலியில் பிறந்து அவங்க செய்கிற காரியங்கள் மோசமாக போகிறதுனால பிரச்சனையும் வருது. ஒரு சாதாரண ஒரு கீழ் ஃபேமிலியில் பிறந்து ரொம்ப அற்புதமான காரியம் செய்கிறதுனால ரொம்ப ஹை கிளாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வால்மீகி பார்க்கலாம். வால்மீகி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேடுவன். அப்படின்னா காட்டில் இருக்கிறவங்க, காட்டில் இருக்காங்கன்னா வர்ணாசிரமத்தில் கூட வரமாட்டாங்க அவங்கெல்லாம், சூத்ராகும் கீழே. ஆனால் நாரத முனிவரோட சங்கத்தினால ஹை கிளாஸ் ஆகிட்டார். ராமாயணம் எழுதுறாருன்னு சும்மாவா? அதே மாதிரி நீங்கள் ராவணன் பார்த்தீங்கன்னா, ராவணன் ஒரு பெரிய, அவங்க அப்பா பிராமணா, அவங்க அப்பா பேர் விஸ்ரவா, ஒரு பிராமணனுக்கு பிறந்தார். ஆனால் அவர் செய்கிற காரியங்கள் மோசமாக இருக்கும், ரொம்ப கீழ்த்தனமாக போயிடுறார். அப்படின்னு என்னென்னா, பிறப்புங்கிறது கன்சிடர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா அது கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேதம் கூட பிறப்பு கணக்கு எடுக்காது.
எடுக்காது. அவங்க குணங்கள் செயல் தான் கணக்கில் எடுப்பாங்க. வேதத்தில் அப்படி தான் இருக்குது. பிறப்பை அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ அது வேறு மாதிரி இருக்கிறது. ஸோ இங்கே பிரபுபாத் எழுதியிருக்கார், பிராமணா க்ஷத்ரியா. பிராமணன்னு எப்பவுமே சத்வகுணத்தில் இருக்கிறவங்க தான் பிராமணா. இட்ஸ் நாட் தட் ஒரு பிராமணனுக்கு பிறந்ததுனால ஒரு பிராமணனில் ஆக முடியாது. யார் சத்வகுணத்து இருந்தாலும் அவங்க பிராமணா தான், அவ்வளோதான். அதே மாதிரி க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராங்கிறது அது எல்லாமே குணத்தின் அடிப்படையில் தான் தவிர பிறப்பு கிடையாது. அப்படி எங்கேயுமே சொல்லப்படலை, அப்படி எங்கேயும் கிடையாது. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், பிராமணனாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா 3 குணத்துக்குள்ள தான் இருப்பாங்க, மறுபடியும் சத்வா ரஜதமா. ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், இந்த 3 குணத்துக்கு மேலே போனால் தான் தப்பிப்பான் அப்படின்னு. நான் பிராமணான்னு சொல்லிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களும் ஒரு மாதிரி ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லோரும். ஜஸ்ட்ல இங்கே ஜெயிலில் கூட A கிளாஸ் ஜெயில்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேனு பெட் எல்லாம் இருக்கும். ஆனால் அதுவும் ஜெயில் தான். என்ன ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு பெட் எல்லாம் இருக்கும், ஆனால் அதுவும் ஜெயில் தான். அது மாதிரி நான் பிராமணான்னு சொல்லிக்கிற பிரயோஜனம் கிடையாது. அதையும் தாண்டி ஆகணுங்கிறார் கிருஷ்ணா. முன்னாடியே சொல்கிறார், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. கிருஷ்ணர் சொல்கிறார், திரைகுண்யா 3 குணத்தையும் தாண்டி வரணும். கிருஷ்ணர் சொல்கிறார், நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ அப்படிங்கிறார், இருமைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இங்கே கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த 3 குணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பகவானை பற்றின விஷயம் ஒன்றும் புரியாது, ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. அப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இது கலியுகானால கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ தப்பிச்சிருவேன்னு சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறாருன்னா அது அப்படியே எடுத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஏன்னா கலியுகா, இந்த கலியுகத்தில் ரஜோகுணா தமோ குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கும். சத்வகுணாலாம் தேடினாலும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இந்த 2 இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் புத்தி வேலை பண்ணாது. ஸோ இங்கே ரொம்ப அழகாக கடைசியில் பிரபுபாத் எழுதுகிறார், இந்த 3 குணத்துக்குள்ளே இருக்கிறனால இது மொத்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு பகவான் இருக்காருன்னு மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இவன் கிருஷ்ணரும் சொல்கிறார், அவன் தெய்வீஹி ஏஷ குணமயி மம மாயா துரத்தியாயா, என் மாயா சக்தி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறார். மொத்தத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கிருஷ்ணரும் சொல்கிறார். ஆனால் அந்த கிருஷ்ணர் சட்டுன்னு பார்க்க முடியாது. அது இந்த அத்தியாயத்தில் வரும். கிருஷ்ணரே சொல்கிறார், என் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அவரும் சொல்கிறார். நெக்ஸ்ட் பேரை பார்க்கலாம். மனிதர்கள், தேவர்கள், மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாளிகள் உள்ளனர். இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரம புருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர். ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள், ஏன் சத்வகுணத்தில் இருப்பவர்களும் கூட பூர்ண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது. அழகு, செல்வம், அறிவு, பலம், புகழ், துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரம புருஷரின் உருவத்தை கண்டு அவர்கள் குழம்புகின்றனர். சத்வகுணத்தில் இருப்பவர்களே புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? கிருஷ்ண உணர்வு பௌதீக இயற்கையின் இம்மூன்று குணங்களுக்கும் மேற்பட்டது. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையில் முக்தி பெற்றவர்கள். ஸோ இங்கே பிரபுபாத் எழுதுகிறார், ஈவன் மனிதர்களாகட்டும் தேவர்களாகட்டும் இவங்களும் 3 குணத்துக்கு தான் வர்றாங்க. ஈவன் கிருஷ்ணா இன்னொரு அத்தியாயத்தில் டிக்ளேர் பண்ணுறார். கிருஷ்ணா டிக்ளேர் பண்ணுறார், நமே விதுஹு சுரகணா பிரபவம் சான் மஹர்ஷயா அகமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷினாம் ச சர்வஷா அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், தேவர்களுக்கு கூட நான் யாரும் தெரியாது அப்படிங்கிறார், மகர்ஷிகளுக்கும் நான் யாரும் தெரியாது அர்ஜுனா, ஏன்னா இங்கே 2 பேர்த்தையும் நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிறார்.
ஸோ தேவர்கள் 33 கோடி பேர் இருக்காங்க. ஈவன் இந்திரா, சந்திரா, பிரம்மா சொல்கிறார். பிரம்மாவுக்கும் தெரியாதான், அவரே சொல்கிறார் பாகவத்தில், எனக்கும் தெரியாது கிருஷ்ணா, பகவான் பற்றி எனக்கும் தெரியாதுங்கிறார். ஈவன் லார்ட் சிவாவுக்கும் தெரியாதுன்னு பிரம்மா சொல்கிறார். ஈவன் லார்ட் சிவாவுக்கு தெரியாது, நாரதருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு பிரம்மாவே சொல்கிறார். ஸோ அப்போது அந்த கிருஷ்ணா பகவத்கீதை டைரெக்டாக அர்ஜுனர்கிட்ட பேசுகிறார். சொன்னப்போனால் நம்மகிட்ட தான் பேசுகிறார். அர்ஜுனருக்கு எல்லாம் தெரியும். அர்ஜுனர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்மகிட்ட தான் பேசுகிறார். நான் சொல்கிறது செய் அப்படிங்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணா கடைசியிலையும் சொல்கிறார், மாமேகம் சரணம் விரஜா, நான் என்ன சொல்கிறேனோ செய்யுங்கிறார். எங்கிட்ட சரணாதி பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறது தான் செய்யணுங்கிறார். மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் நமக்கு அது சீக்கிரம் அந்த நம்பிக்கை வராது. ஏன்னா அந்த 3 குணத்தில் இருக்கனால புத்தி வேலை பண்ணுறதில்ல, அது வேலை பண்ணாது. அவர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஆனால் நான் ஏன் சரணாகதி பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா புரியல எனக்கு எதுவுமே. புத்தி ரொம்ப மலிகு போனதுனால புரிய மாட்டேங்குது. என்னமோ அவரை விட்டு வேறு ஏதாவது நல்லா இருக்கும், ஏதாவது நல்லது கொடுக்கும், நானாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பைத்தியக்காரத்தனமாக பிளான் பண்ணுவோம். இது உண்மை. ஸோ இங்கே பிரபுப்பா எழுதுறார், ஈவன் தேவர்களுக்கும் தெரியாதுங்கிறார். இதெல்லாம் உண்மை. ஆக்சுவலி இந்த சத்வா ரஜா தம்மாங்கிறது இல்லாத இடம் கிடையாது. தேவர்களுக்கும் பிரச்சனை வரும். இது நீங்கள் புராணங்கள் படிச்சுன்னு வரும். அவங்களும் தப்பு பண்ணிடுவாங்க. அதனால் உடனே நம்மளை ஒன்றும் நினைக்கக்கூடாது. நம்மளோட அவங்க ஹை கிளாஸ் தான், பட் அவங்களும் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது அதே கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லி இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்கிறார், இது மட்டும் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இரு. எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. பகவான் அனுகத்தில் நடக்கும். அது எப்படி ஏது நம்மளால் உட்காந்து அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ண முடியாது. நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா நடக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராமா ஹரே. ஸோ இந்த ஹரிநாமா சொல்கிறது தான் இருக்கலே டாப் மோஸ்ட். அதுவும் தாமோதர மாதம் இது. இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். எல்லோரும் நெய் விளக்கெல்லாம் வச்சிங்க. இந்த ஒரு மாதம் இருக்கும் அப்படியே. ஸோ இந்த மாதத்தில் பகவான் கிருஷ்ணர் அவர் செய்த பல முக்கியமான லீலைகள் மோஸ்ட்லி இந்த மாதத்தில் தான் வரும். அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் மந்த்னு பல காரணங்கள் இருக்குது. அது நீங்கள் மேபி வர கிளாஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் நமக்கு கோவர்தன் பூஜையும் இருக்குது. ஐ திங்க் 22 சம்திங், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தான் சார் ஏதாவது கேள்வி இருக்கா? பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அப்படி இல்லை, சால் லீலாஸ் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இந்த கிளாஸ் இன்னைக்கு சம்மந்தப்பட்டது? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय.